ஹலோ காய்ஸ், இது உங்கள் கவி தமிழ் அனிமே. இன்றைக்கி நாம் லார்ட் ஆஃப் பிளானட் அனிமேவோட 12th எபிசோட தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுறான். அப்போ ஹீரோ உள்ளவான்னு சொல்கிறான். அப்போ சியூ கதவை திறந்து உள்ளே வரா. அவர் சொல்கிறான், நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் நான் சாப்பிட்ட சாப்பாடில் மேட் லீ தான் அந்த மருந்தை கலக்கி கொடுத்துருக்காரு. இது என்னோடய அலட்சியத்தால் தான் நடந்துச்சு. நான் என்னோடய லாடுக்கு ஆபத்தை ஏற்படுத்திட்டு அதனால் என்னை பனிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். எனக்கு புரிஞ்சு இப்போ நீ கிளம்புன்னு ஹீரோ சொல்கிறான். ஒரு நிமிஷம் நில்லுன்னு ஹீரோ சொல்ல, அப்போ அவள் திரும்பி பார்க்க ஹீரோ அவனோட பவரை அவக்குள்ளே அனுப்பிடுறான். அவளும் என்ன இதுன்னு கேட்குற. இதுதான் த ஸ்பெல் ஆஃப் மேஜிக்கல் ஷேடோஸ். நீ ஒரு வேளை ஃப்யூச்சரில் வெளியே போனேன்னா சேஃப்டியாக இருன்னு சொல்கிறான். இதை கேட்டு அவன் நன்றின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் அந்த ட்ராகன் கேட்குது, நீ என்ன விளையாடுறியா? நீ மார்ஷலுக்கு இல்லை எந்த லெவலில் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நான் உன்கிட்ட முன்னையே சொன்னேன் இதை சீக்ரெட்டாக வச்சுக்கின்னு. ஆனால் நீ இதை உன்னோட மேடுக்கு கொடுத்துருக்க. இதுக்கு ஹீரோ சொல்கிறான், அவங்க பேரண்ட்ஸ் இல்லாத குழந்தைங்க. அவங்க சின்ன வயசுலேருந்தே என் கூட தான் இருக்காங்க. அவங்க என்னால் எப்போவுமே டேஞ்சரில் மாட்டிக்கிறாங்க. இது எவ்வளோ முக்கியமானது எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு ஹீரோ சொல்கிறான். இதை கேட்ட அந்த ட்ராகன் சொல்லுது, உனக்கே பேரண்ட்ஸ் இல்லை, நீ மற்றவங்கள பார்த்துக்கிறியா? இதை கேட்ட ஹீரோ வெளியே போடான்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ கல்டிவேஷன் பண்ணுறான். அப்போ ஒரு பால் அந்த பேரியரை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, 7வது லெவலுக்கு போக முயற்சிக்கும் போது எலும்பும் நரம்பும் ஒரு குறிப்பிட்ட அளவு உச்சத்தை அடையணும். அதுவும் சோல் பவர் காலியாகிறதுக்குள்ளே. இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுல கஷ்டமான பகுதி. ஆனால் 6 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஃபென்சியோட லெவல் மேரோ வாட்சிங் ரிலீமில் இருந்துச்சு. ஆனால் இத்தனை வருஷமாக ஃபாரின் பாடிங் ரிலீமில் செகண்ட் லேயரில் தான் இருக்கான். அதை அடைய இன்டர்னல் பவரை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அது கண்டிப்பாக ஒருத்தரோட கல்டிவேஷனை பாதிக்கும். ஆனால் இவங்ககிட்ட அதிகமான இன்டர்னல் பவர் இருக்குது. ஒருவேளை இவன் ஸ்பெஷலான குழந்தையாக இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பேரியரை தொடப்போக அந்த பேரியர் இவனை தூக்கி அடிச்சிடுது. திடீர்னு அந்த பால் அந்த பேரியரை போஸாக தாக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ வழியில் கத்துறான். அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இன்ஃபென்ஷன் நீ 8th லேயரை ரீச் பண்ணிட்ட. அதே மாதிரி இன்டர்னல் பவரில் 6th லேயரை ரீச் பண்ணிட்ட. இதை கேட்ட ஹீரோ, இந்த பவரெல்லாம் நான் சீல் பண்ணியிருந்தேன், அதை இப்போ நான் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். நீ ஒரு வேளை சோல் ஃபார்முலாவில் 5th லெவலில் ரீச் பண்ணனா இன்னும் அந்த சிட்டியில் யாராலுமே வெல்ல முடியாது. இதுக்கு ஹீரோ, நான் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது. அப்போ ஒரு சவுண்டு கேட்க ஹீரோ அது என்னதுன்னு சர்ச் பண்ணி பார்க்குறான். அப்போ 3 அசேசியன் காம்பவுண்ட்லேருந்து குதிச்சு உள்ளே வராங்க. இன்றைக்கி நைட்டு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு ஹீரோ சொல்கிறான். அடுத்த சீனில் ஹீரோ அங்கிள் பூவை கூப்பிட்றான். அப்போ அவர் கேட்குறாரு, யங் மாஸ்டர் உங்கள் பவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்களான்னு. ஆமாம், இதை பற்றி இப்போ பேச வேணாம், அதோட ஒரு பெரிய விஷயம் இருக்குது. எனக்கு தெரியும், அவங்க என்னோட கண்காணிப்பில் தான் இருக்காங்க. நான் அவங்கள சீக்கிரட்டாக முடிச்சுட்டான்னு அங்கிள் பூ கேட்குறாரு. அது தேவையில்லை, நீங்கள் லீயை மட்டும் எனக்காக கூப்பிடுங்க. அவரும் சரின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த ட்ராகன் சொல்லுது, இன்ஃபென்ஷன் நம்ம வேணால் பெட் வச்சுக்கலாமா, இந்த சோல் ஃபார்முலா எவ்வளோ பவர்ஃபுல்லானதுன்னு. இதுக்கு ஹீரோ சரின்னு சொல்கிறான். அடுத்த சீனில் வச்சு ஹீரோ கிட்ட எல்லாம் சரியாக போகுதுன்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் லீ சொல்கிறாரு, என்ன தெரிஞ்சுங்க வீட்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க, அவங்கள நான் முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்டேன். ஹீரோ கேட்குறான், அந்த 2 திருடங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு வர்த்தா? சரி, உங்களுக்கு பம் வில்லேஜை பற்றி தெரியுமா? அதுக்கு அவர் நான் கேள்விப்பட்டது கூட இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ சியூ சொல்கிறான், மயிலாடு இந்த லீ தான் எனக்கு மருந்து கொடுத்தான், இவனுக்கு பம் வில்லேஜை பற்றி நல்லாவே தெரியும். இதை கேட்ட லீ அவளை அடிக்க வர ஹீரோ அவனோட பவரால் அவனை அட்டாக் பண்ணுறான். அப்போ ஹீரோ சொல்கிறான், எல்லோரும் வெளியே வாங்கினா. அப்போ 3 பொண்ணுங்க வெளியே வருது. இந்த பம் வில்லேஜ் எல்லாரையும் கொல்றாங்க, எரிக்கிறாங்க, அதுக்கப்புறம் திருடுறாங்க. அதனால் நீங்கள் எல்லாம் அங்கிள் பூவை ஃபாலோ பண்ணுங்கள், அந்த வில்லேஜை எப்போவுமே கண்காணிச்சிருங்க. அதுக்கு அவங்களும் எஸ்ஆர்ன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த லீ நினைக்கிறான், எனக்கு தெரியல இந்த இன்ஃபென்ஷன் இந்த மாதிரி பேக்கப் பிளான் வச்சுருப்பான்னு. அவன் கண்காணிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடணும்னு சொல்கிறான். அப்போ ஹீரோ அவனை அட்டாக் பண்ணிடுறான். அடுத்த சீனில் அந்த லீ சொல்கிறான், இன்ஃபென்ஷன் இத்தனை வருஷமாக ஒரு முட்டாள மாதிரி நடிச்சிட்டு இருந்தியா? அதுக்கு ஹீரோ, நான் முட்டாளாக இருந்தால் இந்த எஸ்டேட் எப்படி என்கிட்ட இருந்திருக்கும்? ஒழுங்காக வாயை திருட, அவனை யார் இங்கே அமுச்சு வச்சது? நீ என்ன பண்ணாலும் நான் ஒரு விஷயம் கூட என்கிட்ட இருந்து வாங்க முடியாது. எனக்கு தெரியும் எந்த விஷயமும் உங்ககிட்ட வாங்க முடியாதுன்னு. என்னுடைய மெய்டை கடத்தி அந்த போட்டியில் சேரக்குள்ளான்னு அந்த சிஓஇ தான் இதை செஞ்சான். அதுக்கு அவனும் ஆமான்னு சொல்கிறான். எனக்கு தெரியும் அவன் தான் செஞ்சுருப்பான்னு. இன்னும் நீ நிறைய விஷயங்களை சொன்னால் அவனை உயிரோட விடுறான். அப்போ அவன் அந்த கட்டை உடைச்சிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண வர ஹீரோ டிஃபெண்ட் பண்ணிடுறான். அவன் சொல்கிறான், என்னை 8th லேயரா அப்போ இந்த கல்டிவேஷன் கூட ஃபேக்கா? நீ என்ன கடுப்பேற்றுன்னு ஹீரோ சொல்கிறான். என்கிட்ட பிளான் பி இருக்குன்னு அவன் சொல்ல, அப்போ அவன் கையில் ஏதோ கருப்பாக அவனை வருது. இதை பார்த்து ஹீரோ அவனை கிக் பண்ணிடுறான். அவன் திடீர்னு பைத்தியம் மாதிரி மாறிட்டு இருக்கான். இதை பார்த்து ஹீரோ அவனுக்கு என்ன ஆச்சு, திடீர்னு பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு அந்த ட்ராகன் சொல்லுது, அவனை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, நீ வேணால் ஃபஸ்ட்டு சோல் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுன்னு சொல்லுது. அப்போ அவன் இன்ஃபென்ஷன்னு கத்துறான். இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.